My dear subscriber and viewers, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு டாட்டிவ் பற்றி சொல்ல போகிறேன். லாஸ்ட்டு 2 வீடியோவில் நாமினேட்டிவ் முடிஞ்சிச்சு, அக்யூசேட்டிவ் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் வீடியோஸ் பார்க்காம இருக்கிறவங்க நாமினேட்டிவ் அக்யூசேட்டிவ் பார்க்கணுன்னா ப்ளீஸ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை செக் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ளேலிஸ்ட்டில் ஜெர்மன் மட்டும் போட்டிருப்பேன் ப்ளேலிஸ்ட்டு. ஸோ அதிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம டாட்டிவ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ டாட்டிவ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன வீடியோவில் நம்ம சப்ஜெக்ட்னா என்னன்றதை பார்த்துட்டோம். நான், நீ, அவன், அவள்ன்றது சப்ஜெக்ட், அது நாமினேட்டிவ்னு அர்த்தம். ஸோ அக்யூசேட்டிவ்ன்றது ஃபார் மீ, ஃபார் யூ. ஸோ ஃபார்ன்னு போட்டு நம்ம மீ, யூ அப்படின்னு அப்ஜெக்ட் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல அது அக்யூசேட்டிவாக கன்சிடர் பண்ணணும். அதில் ஃபார் மீக்கு, ஃபார் யூ எங்கெல்லாம் அந்த மாதிரி ஃபார் மீ, ஃபார் யூ, ஃபார் ஹர்ன்ற ஒரு சினாரியோஸ் வந்து அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்லாம் நம்மளுக்கு வருதோ, அதாவது உனக்காக, எனக்காக அப்படின்னு எங்கெல்லாம் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த உனக்காகன்றதை உனக்குன்னா டிஷ், எனக்காகனா மிஷ். ஸோ அந்த தான் அக்யூசேட்டிவ். ஓகேவா? ஸோ மிஷ், டிஷ், இன்றதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் டாட்டிவ். ஸோ டாட்டிவில் டு மீ, டு யூ, டு ஹிம், உனக்கு, எனக்கு, அவனுக்கு, அவளுக்கு, அதுக்கு, நமக்கு, அவங்களுக்கு. ஸோ இக்கு போடுற தமிழ் வார்த்தைகளில் இக்கு போடுற உனக்கு, எனக்கு. ஸோ அந்த உனக்கு, எனக்கு, அந்த இக்கு தான் டாட்டிவ். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் அக்யூசேட்டிவ் பார்த்துருந்தோம், அது டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது வந்து டாட்டிவ். இது எல்லாமே அப்ஜெக்ட் தான். அக்யூசேட்டிவ், டாட்டிவ், ஜெனிட்டிவ், இங்கிலீஷில் ஒரே வார்த்தை அப்ஜெக்ட். ஸோ நம்ம ஃபார் மீ, ஃபார் யூ, டு யூ அந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இங்கிலீஷ்லையாக இருந்தால். ஸோ தமிழில் வந்து உனக்காக யூஸ் பண்ணுவோம், உனக்கு, எனக்கு அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அந்த இக்கு வர வேண்டிய ஒரு சென்டென்ஸ்லலாம் நம்ம டாட்டிவ்னு கன்சிடர் பண்ணி, எனக்கு அப்படின்னாக்கா மியர், உனக்கு அப்படின்னாக்கா டியர், அவனுக்கு அப்படின்னாக்கா இம், அவளுக்கு அப்படின்னா இயர், அதுக்கு அப்படின்னாக்கா இம், நமக்கு அப்படின்னாக்கா உன்ஸ், உங்களுக்கு அப்படின்னாக்கா ஒய்ஹ், அவங்களுக்கு அப்படின்னாக்கா ஈனன், உனக்கு ஃபார்முலா வந்து உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உனக்கு அப்படின்னா டியர், ஆனால் உங்களுக்கு மரியாதையாக சொன்னால் அது ஈனன். ஓகே, ஸோ டாட்டிவ்ல உனக்கு, எனக்கு, அவனுக்கு, அவளுக்கு. ஸோ இக்கு போட வேண்டிய இடத்துல எல்லாமே டாட்டிவ்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல உனக்கு எப்படி சொல்கிறதுனா, உனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தேன். ஸோ நான் உனக்கு ஓகே, நான் உனக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஸோ உனக்கு நான் ஒரு ஆப்பிள் கொடுத்தேன். அப்போ நான்ன்றது சப்ஜெக்ட், ஆப்பிள்ன்றது கொடுத்தன்றது வேர்பு. ஸோ ஆப்பிள்ன்றது நடுவில் போடுது, கடைசியாக தான் வந்து நம்ம இந்த டாட்டிவ் அந்த மாதிரி போடுவோம். ஸோ இங்கே வந்து உனக்கு கொடுத்தேன், அப்போ இக்கு வந்திருக்கு, அப்போ இது டாட்டிவில் நம்ம போடணும். ஓகேவா? ஸோ அப்புறம் நவுன்ஸை வந்து நம்ம ப்ரொனவுன்ஸை டாட்டிவில் மாற்றணும். ஸோ நாமினேட்டிவ் வந்து நான். ஸோ இஷ், கொடுத்தன்றதுக்கு கேஹ, இஷ் கேஹ அண்ட் ஆப்பிள், இஸ் கேஹ மியர், இஷ் கேஹ டியர். ஸோ உனக்குன்றதுனால உனக்குன்றது டியர், இஷ்ன்றது நான், கொடுத்தன்றதுக்கு கேஹ இஷ், கேஹ டியர். ஓகேவா? ஸோ டியர்ன்றது நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸுன்றதுனால டியர் யூஸ் பண்ணுவோம். அதுவே நம்ம ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னாக்கா அது ஈனன்னு யூஸ் பண்ணும். அப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை போட்டு அது நான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஃபர்தர் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதனோட எக்ஸாம்பிள் இஷ் கேஹ டியர் அண்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டாட். எங்கெல்லாம் உங்களுக்கு இக்கு போட்டு ஒரு சென்டென்ஸ் வருதோ, உனக்கு, எனக்கு, அவளுக்கு, அந்த இடத்துலலாம் தான் நம்ம மியர், டியர், இம், இயர், இம், உன்ஸ், ஒய்ஹ், ஈனன்றது யூஸ் பண்ணணும். ஓகே காய்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஜெனிட்டிவ் பற்றி பார்க்கலாம். ஸோ
ப்ரொனவுன்ஸில் நாமினேட்டிவ், அக்யூசேட்டிவ், டாட்டிவ், அதில் ஜெனிட்டிவ் இருக்குது. ஜெனிட்டிவ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பாய்.